ஆத்மாவில் ஆவியில் நம்ம சோர்ந்து போவோம். என்ன ஆண்டவரே அவங்க இப்படியெல்லாம் நம்மளை கேட்குறாங்களே அப்பா, அவங்க பிள்ளை தானேப்பா, நான் எனக்கு ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் அந்த பாடுகள் மத்தியிலும் நம்மளுக்கு ஆண்டவர் பெருசாக ஒரு கிருபையை கொடுத்துருக்காரு. மன அமைதியும் ஒரு மன சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இது உலகத்தாருக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு இது. சோர்வு பிரச்சனைகள் இருக்காங்க, ஐயோ எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்ட்டு அவங்க டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துக்கிட்டு தானே இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு அந்த சமாதானமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு காணப்படாது. நம்மளுக்கு அந்த சமாதான சூழ்நிலை வரக்கிறப்ப என்ன ஆகும், அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு கிளியராக இருக்கும். மைண்டு கிளியராக கொடுப்பார் ஆண்டவர். அதே போல் கவலையிலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கு அநேக நேரத்தில் விடுதலை கொடுத்துருக்காரு. நம்ம கவலை குடிப்போம், எது இந்த என்ன சொல்கிறது, உலக பிரகாரமாக நாளைக்கு ஏதாவது வசனமே இருக்குது, நாளைக்கு எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை உண்போம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. காட்டு புஷ்பத்தையும் நான் பார்த்து வளர்க்குற தேவன், அப்போ அவங்களே நான் கைவிட்டுருவேனா அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம எது குறித்து நம்ம கலங்க தேவையில்லை. நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் பாதத்தில் வச்சிடணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உங்கள் பாரங்கள் எல்லாம் என் மீது சுமத்துங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் தருகிறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தருகிற தேவனாக அப்பா இருக்கிறாங்க. அதனால் நம்ம எல்லா கவலைகளும், ஏன்னா கவலைப்படுகிறதுனால தான் சரீர அளவில் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாதுன்ட்டு வசனமும் சொல்லுது நம்மளுக்கு. ஸோ அந்தபடி நம்ம உலக பிரகாரமான கவலைகள் எதையும் நம்ம இது பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் தான் நம்மளை இந்த நிலைமைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நம்மளை நம்ம சுவாசிக்கிறோம். அது நம்ம யோசிக்கிறோமா? இல்லை, அது ஆண்டவரோட சித்தம். நம்ம சுவாசித்து நம்ம ஜீவித்துட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த நொடி வரைக்கும் நம்மளை பாதுகாத்துட்ருக்காரு. இந்த நொடி வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ தேவைகள், எல்லா தேவைகளையும் சந்திச்சிட்ருக்காரு ஆண்டவர். அப்போ இனிமேலும் கைவிட்டுருவாரா? இல்லையே. இனிமேலும் விட்டு கொடுத்துருவாரா? இப்போ இந்த கொரோனா டைம்லேயே நம்ம பார்க்கலாம், எத்தனையோ பேர் மரித்து போயிருக்காங்க கொரோனா ஆனால் நம்மளை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சிட்ருக்காரு. அப்போ ஏன் நம்ம நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது குறித்து நம்ம ஏன் கவலைப்படணும்? கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு பெரிய காரியம் வச்சுருக்கார். நம்மளுக்குன்ட்டு ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. அவரோட சித்தம் என்ன? அப்பா உங்கள் சித்தம் என்னப்பா? இந்த உலக பிரகாரமான எனக்கு கவலைகள் வேண்டாம் ராஜா, எனக்கு உங்கள் சித்தம் என்னவோ எனக்கு அதை வெளிப்படுத்துங்க. உங்கள் சித்தத்தின்படி நாங்கள் நடக்கணும். இந்த உலகத்தின் பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்ட்டு அவர் பாதத்தில் விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதி கிடைக்கும். எந்த பிரச்சனை, சாத்தான் உங்களை துன்புறுத்தினாலும், எந்த விதத்தில் உங்களை சோர்ந்து போக வச்சாலும், எந்த சொந்தக்காரங்கள் மூலமாகவோ இல்லை ஓன் ஃபேமிலி மூலமாகவோ நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் பாதத்தில் நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு தீர்வு நம்மளுக்கு இருக்கும். மன சமாதானம் அது என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நான் சொல்கிறேன். நான் நிறைய நேரத்தில் எனக்கு என்ன சொல்கிறது, யார் என்ன பண்ணுறது அப்படிங்கிற நேரம் வரப்போ அப்பா அப்படின்னு நான் போய் நின்னேன்னா அப்படி ஒரு அமைதி மனதுக்கு கிடைக்கும். அது நிஜமாக மனுஷங்க கிட்ட நம்ம போய் சொல்கிறத காட்டிலும் அந்த அமைதியும் அந்த சந்தோஷமும் அது மன நிறைவு ஈடு இணை இல்லாதது. அந்த நேரத்தில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவங்கிறது நம்மளுக்கு புரியும். அதே போல் சில நேரத்தில் நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு நினைப்போம். நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு யாருமே நம்ம ப்ராப்ளத்தை கேட்குறதுக்கு யாருமே இல்லையே, நம்ம நிறைய நேரத்தில் கலங்கி தவிக்கிறோம். ஆனால் அந்த நேரத்துலையும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், தயங்காதே, திகையாதே, கலங்காதே அப்படின்ட்டு அவ்வளோ வார்த்தைகளை கொடுக்குறாரு. நம்மளோட தேவன் இருக்கார். உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். அவர் நம்மளுக்கு தஞ்சம். இப்போ பாடணும் நம்ம, தஞ்சமே நீர், அடைக்கலமே நீர், கோட்டையும் நீர். ஆமாம், அவர் தான் நம்மளுக்கு தஞ்சம், அவர் தான் நம்மளுக்கு கோட்டை, அவர் தான் நம்மளுக்கு அடைக்கலம். அவர் நம்மளுக்கு ஒரு தாயை போல தேற்றுகிறாரு. சங்கீதத்தில் 147:7 வரும், நான் உன்னை ஜலத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்தேன்ட்டு. அப்போ ஜலத்திலேருந்து தூக்கி எடுக்கிற தேவனுக்கு நம்மளுக்கு இப்போ இருக்க ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டுக்கு நான் அவர் கொடுக்க மாட்டாரா? நம்ம கலங்கி நிற்கிறோம், எனக்கு யாருமே இல்லைன்ட்டு. எத்தனையோ பேர், எத்தனையோ நாட்கள், இன்னும் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கலாம். அப்பா எனக்கு யாருமே இல்லைப்பா, எனக்கு யாருமே என் கூட பேசுகிறதுக்கு இல்லைப்பா அப்படின்ட்டு நம்ம மனுஷங்களை தேடி நம்ம போக வேண்டாம். நம்ம பேசுகிறத அவர் யோசிக்கிறாரு. என் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டாளா, ஏன் மனுஷங்களை தேடி போகிறா அப்படின்னு தான் அவர் யோசிப்பார். அவருக்காக நம்ம என்றைக்கும் நம்ம அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணுறது முழங்கால் போட்டு தான் ஜெபிக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் சமையல் பண்ணிகிட்ருக்கப்பையும் ஏதாவது நம்ம பேசிட்டு என்னோட ப்ராக்டிஸ் என்னென்னா, நான் இப்போ எப்படி நான் பேசுகிறேனோ அதே போல் தான் நான் ஆண்டவர்கிட்டையும் பேசுவேன். சில நேரத்துலலாம் சில்லியே கேட்பேன், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே இந்த மாதிரிலாம், அதுக்கெல்லாம் பதில் கொடுக்குறாரு அவர்.
அவ்வளோ அழகாக பதில் கொடுக்குறாரு. நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுப்பாரு அவர். அவர்கிட்ட நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அவரு கூட நம்ம டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும். சமையல் பண்ணுறப்பையும் சரி, இல்லை நம்ம சும்மா சாதாரணமாக இருக்கப்ப யார்கிட்டயாவது பேசணும், மனுஷங்கிட்ட யார்கிட்டயாவது பேசணுமா, உடனே அப்பா இப்படி இருக்குதுப்பா அப்படி இருக்குதுப்பா அப்படின்ட்டு நம்ம சூழ்நிலையை, அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, ஆனாலும் நம்ம சூழ்நிலைகளை வந்து அவருக்கு பேசணும். அவருக்கு நிறைய வார்த்தைகள், அவர் கூட நம்ம பேசிகிட்டு இருக்கணும்னா அவர் வந்து எப்பொழுதுமே நினைக்கிறார், என் பிள்ளை என்கிட்ட பேசட்டும், ஏன் மனுஷங்கிட்ட பேசுகிறா அப்படிங்கிறது தான் அவரோட இது இருக்கும். என்றைக்குமே நம்ம வந்து எப்பொழுதுமே அவர் கூட பேசிகிட்டு இருக்கப்ப அவர் என்றைக்குமே வேண்டானே சொல்ல மாட்டார்.